குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்வி ஃப்ரீ கோச்சிங் ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி. இன்றைக்கு நம்ம போலீஸ் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நியூ சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான். இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம புக் பேக் இல்லாமல் ஒரு 12 இம்பார்ட்டன்ட் கொஷினை இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நிறை மற்றும் இடத்தை அடைத்துக்கொள்ளும் எந்த ஒரு பொருளும் டேஸ் என அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பருப்பொருட்கள். அதாவது நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களும் பருப்பொருட்களால் ஆனது. எக்ஸாம்பிள் என்னது? நீர், காற்று, மண், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது? நம்மை சுற்றி உள்ள எல்லா பொருளும் என்னது? பருப்பொருட்களால் ஆனது. பருப்பொருள்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கணும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்குப்பை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறது எல்லாமே என்னது? பருப்பொருட்கள் தான். அது எந்த அளவில், எந்த சின்னதாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி. ஸோ காமனாக ஒரு குறிப்பிட்ட நிறை மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்திக்கிற எந்த ஒரு பொருளும் பருப்பொருள் என அழைக்கப்படும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பாருங்கள். பருப்பொருளை பற்றி ஒரு கான்செப்ட் தான். செகண்ட் கொஷின் பாருங்கள். பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகள்களை பரமாணு என்று கூறியவர் யார்னா கனடா. ஸோ இவர் யார் அப்படின்னா இந்திய தத்துவ மேதை. ஸோ இந்திய தத்துவ மேதையான கனடா பருப்பொருள் என்பது சிறிய துகள்களான பரமாணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? கனடா. அதே பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகள்களை அட்டாமஸ் அப்படின்னா என்னது? அணு. ஸோ அட்டாமஸ்னா அணு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கிரேக்க தத்துவவாதியான யார்? டெமோக்ரிட்டஸ். ஸோ அப்போ அது பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை அட்டாமஸ் அல்லது அணு என்றவர் யாருன்னா டெமோக்ரிட்டஸ். பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை பரமாணு என்று அழைத்தவர் யாருன்னா அது இந்திய தத்துவ மேதையான கனடா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இயற்பியல் நிலையில் பருப்பொருட்களின் வகைகள் டேஸ். ஸோ இயற்பியல் நிலையில் பருப்பொருட்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று திண்மம். ஸோ திண்மம்னா சாலிட். ஓகேங்களா? அடுத்து திரவம் அப்படின்னா லிக்யூட், அது எல். நெக்ஸ்ட் கேஸ், அது ஜீனா வாயு. ஸோ அப்போ இயற்பியல் நிலையில் பருப்பொருட்களை எனது திண்மம், திரவம், வாயு என 3 வகைகளாக பிரிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்மத்தில் துகள்கள் எளிதில் நகராது. ஸோ திண்மத்தில் துகள்கள் எளிதில் நகராது. ஏன் அப்படின்னா திண்மத்தில் மூலக்கூறுகள் எனது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ அதனால் எனது ஒரு மூலக்கூறுக்கு இன்னொரு மூலக்கூறுகளின ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் திண்மத்தில் எனது துகள்கள் நகராது. ஆனால் திரவத்தில் துகள்கள் என்ன பண்ணும்? சிறிதளவு நகரும். அதே வாயுவில் எனது துகள்கள் தாறுமாறாக இங்கும் அங்கும் திரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ திண்மத்தில் துகள்களுக்கிடையான ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கும். அதனால் துகள்கள் எளிதில் நகராது. அதே திரவத்தில் சிறிதளவு நகரும். அதே வாயுவில் என்னது? அங்கும் இங்கும் திரியும் அல்லது தாறுமாறாக இயங்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாயுவில் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மிக குறைவாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி முன்ன கொஸ்டின் சொன்னோம். என்னது? திண்மத்தில் துகள்களுக்கிடையான ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே என்னது? ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். அதனால் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதே திரவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈர்ப்பு விசை திண்மத்தை காட்டிலும் குறைவாக தான் இருக்கும். அதே வாயுவில் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை மிக மிக குறைவாக இருக்கும். ஏன்னா மூலக்கூறுகளுக்கிடையான இடைவெளி மிக அதிகமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஸ் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவம். ஸோ என்னது? திரவம் சிறிதளவுக்கு அழுத்தத்துக்கு உட்படும். ஆனால் திண்மம் என்ன பண்ணுது? அழுத்தத்திற்கு உட்படாது. வாயு பார்த்தீங்கன்னா அழுத்தத்திற்கு நன்கு உட்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். காற்று என்பது ஒரு கலவை. ஸோ காற்று மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் பால் மற்றும் எலுமிச்சை சாறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவை. ஏன் அப்படின்னா காற்றில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? காற்றுல ஸோ காற்றில் என்னது? நைட்ரஜன், அப்புறமா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் மந்த வாயுக்கள் இருக்கும். அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு, இது மாதிரி எண்ணற்ற வாயுக்கள் இருப்பதால் அதாவது காற்று என்பது ஒரு கலவை.
அதே மாதிரி நீங்கள் அது பால் எடுத்துட்டிங்கன்னா பால் என்னது அது புரதம், கொழுப்பு, நீர் இது மாதிரி என்னது இன்னும் பிற பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது நீர் இது மாதிரிலாம் இருக்கிறதுனால எனது பாலும் ஒரு கலவை தான். அது எலுமிச்சை சாறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறில் எனது எலுமிச்சை பழத்தில் வந்து எலுமிச்சை சாறு இருக்கும், நீர் இருக்கும், சுகர் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அது எலுமிச்சை சாறும் ஒரு கலவை. ஸோ கலவை என்பது என்னென்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்ட ஒரு தூய நிலை அற்ற நிலை தான் எனது கலவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களை டேஸை பொறுத்து பிரித்தெடுக்கப்படும் முறை தேர்வு செய்யப்படுகிறது. அது கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களை அவற்றின் பண்புகளை பொறுத்தே பிரித்தெடுக்கப்படும். ஸோ பண்புகள்னா என்னென்னா வண்ணம் ஓகேங்களா? ஸோ வண்ணம், வடிவம், அளவு, தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வண்ணம்னாலும் வடிவம்னாலும் ஒன்று தான். ஸோ எனது வடிவம், தன்மை, அளவு ஆகியவற்றை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, கலவைகளை அடங்கியுள்ள பகுதி பொருட்களை பிரித்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து துணி துவைக்கும் இயந்திரத்தில் செயல்படும் தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கல் விசைன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் துணி துவைக்கும் இயந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ராடு இப்படி இருக்கும். ஸோ ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை தான் போடுறேன். இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஒரு 3 இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வந்து வலது பக்கமாக கிளாக் வைஸ் ரொட்டேஷனாகவும் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனாகவும் சுற்றும். ஓகேங்களா? இப்படி ஒன்று சுற்றும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றும். ஸோ அப்போ இப்படியும் மாறி ஸ்டர் பண்ணுறதுனால என்ன பண்ணுன்னா, ஸோ என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தயிர் கடைவாங்க இல்லையா, ஸோ தயிர் கடையில் மற்ற பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒரு டைம் ரைட் ஒரு டைம் லெஃப்ட் இது மாதிரி சுற்றும். அப்போ அது மாதிரி சுற்றும் போது என்ன பண்ணால் அப்போ என்னது அந்த தத்துவத்துக்கு பேர் அது மைய விலக்கல் விசை. அப்போ துணி துவைக்கும் இயந்திரத்தில் மைய விலக்கல் விசை செயல்படுது. அதனால தான் என்னது துணியிலேருந்து அழுக்கு தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. அதே தயிர் கடைதலின் போது என்னது நம்மளுக்கு வெண்ணெய் கிடைக்க காரணம் என்னென்னா மைய விலக்கல் விசை. நெக்ஸ்ட் பாருங்கள். டேஸ் முறையில் குடிநீர் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னது எதிர் சவ்வூடு பரவல். அது RO என்பது என்னன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதிர் சவ்வூடு பரவல் முறையில் குடிநீர் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு அது நீரானது சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா நெமிலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இது மாதிரி திட்டங்களில் வந்து என்னால் இந்த எதிர் சவ்வூடு பரவல் முறையில் தான் எனது குடிநீரை அது உப்பு கலந்த நீரை எனது குடிநீரை மாற்றுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ எனது குடிநீருக்காக ஃபில்ட்ரேட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சப்போஸ் கெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கெண்ட், பியூரிஃபையர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை அது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த இம்ப்யூரிட்டிஸை புற ஊதா கதிர்கள் UV அல்ட்ரா வயலட் என்ன பண்ணுன்னா அந்த நுண் கிருமிகளை அழிச்சிட்டு நம்மளுக்கு பியூரான வாட்டரை தருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நீர் வடிகட்டிகள் அது கெண்ட் மாதிரியான நீர் வடிகட்டிகளில் இருக்கக்கூடியது என்ன கதிர்னா UV அல்ட்ரா வயலட், அது புற ஊதா கதிர்கள். அந்த புற ஊதா கதிர்கள் தான் குடிநீர் உள்ள கெட்ட நுண்கிருமிகளை அழித்து நம்மளுக்கு பியூரான வாட்டரை தருது. ஸோ லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கரையாத மிக நுண்ணிய திடப்பொருட்களை அதன் நீர்மத்திலிருந்து வடிதாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர். அது வடிதாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு என்னன்னா ஸோ வடிதாளை பயன்படுத்தினா வடிகட்டுதல். ஓகேங்களா? ஸோ கரையாத மிக நுண்ணிய திடப்பொருட்களை அதன் நீர்மத்திலிருந்து வடிதாளை பயன்படுத்தி நீங்கள் பிரித்தெடுத்தீங்கன்னா அந்த பிரித்தெடுக்கும் முறைக்கு வடிகட்டுதல் என்று பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணும் விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு ரிப்ளையான பதில் நாங்கள் அனுப்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் வரணும்னா பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.